அப்புறம் அங்கே வந்து எனக்கு வந்து குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்லாம் கிடச்சாங்க. என் சேனலில் பார்க்குறவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அக்கா எப்போ போடுவீங்க வீடியோ அப்படின்னு சொல்லி பாசமாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் இன்னும் அடுத்த டேயில் போட்டுறேன், ஒரு 2 நாளில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டமாகிட்டாங்க. சன்னுக்கு புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிள் கிடச்சாங்க. அதை ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு இருந்தேன், இந்த குரூப்பில் வந்து இப்போ நம்ம சன் கூட வந்து யார் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு கண்டுபிடிங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவங்க தப்பாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மோனிஸோடைய புது ஃப்ரெண்டு கண்டுபிடிங்க. நீங்கள் சொல்லாதீங்கதா, சொல்லுங்க. சொல்லக்கூடாது. கண்டுபிடிங்க. தப்பு, அந்த பையன் தான். ஒன்றும் இல்லை. உங்கள் பேர் என்ன? நிர்மல் தானே? சரி. நீ பார்த்துருக்கியா என்னோட வீடியோவை? பார்த்துருக்கியா? பிடிக்குமா? சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. பஸ்ஸில் எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபீல்டில் இருந்தோம். என்னென்னா போய் அந்த கடலில் குளிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் எந்தெந்த சீட் பிடிக்குமோ அந்த சீட்டில் உட்காந்தாச்சு, செட்டில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து சாங் போட்டிருந்தாங்க. நிறைய சாங் போட்டிருந்தனால வந்து அந்த சாங்ஸை மட்டும் எடுத்து விட்டேன். அதனால் வந்து பேசுகிறது கேட்கல. சாங்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்புறம் பேசுகிறேன். ஸோ அதனால் வந்து இது பண்ண முடியல, கவர் பண்ண முடியல. அப்புறம் குட்டீஸ்லாம் நிறைய வந்திருந்தாங்க. குழந்தைங்கள வச்சு மேனேஜ் பண்ணுறது அது பெரிய விஷயங்க. ஆனால் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்க சிரிக்கிறது, அழுகிறது எல்லாம் நடந்துச்சு. நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டூருக்கு இந்த மாதிரி போனது வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கோயிலுக்கு போய் சாமி பார்த்த தரிசனம் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து அமைஞ்சுதுங்க. அப்புறம் வந்து நிறையா இன்சிடெண்ட்டும் நடந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க, கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி இருந்தது. நான் வந்து ஏதாவது ராமர் படம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வாங்கலை. ராமர் படம் மட்டும் ஏதாவது இந்த ஃபோட்டோ வாட்டை கூட வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்த சின்ன சிலையாட்டை வாங்கலான் இருந்தது. பட் வந்து வீடு மாற போகிறோம். அதனால் வீடு மாறினதுக்கப்புறம் அந்த மாதிரி சிலையெல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. சிலை மாட்டு சின்ன குட்டி சிலையாவது வாங்கி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ தாங்க இன்சிடெண்ட்டே நடந்தது. உண்மையான இன்சிடெண்ட் என்னன்னா, சரியான இன்சிடெண்ட்ங்க. நாங்கள் வந்து இதை வந்து ராமர் பாலத்தை வந்து இந்த பாலத்தை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் எல்லோரும் சேர்ந்து. சரி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே இறங்குனாங்க. எனக்கு வந்து அந்த கான்ஷியஸ்னஸே இல்லை. அதாவது இந்த மாதிரி இடத்துல வந்து நின்று பார்க்கக்கூடாது வேடிக்கை. நம்ம வந்து நின்று பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, வண்டியை நிறுத்தி நம்ம வந்து பார்க்குறோமா, அதனால மற்றவங்களுக்கு வந்து அது வந்து இடைஞ்சலாக இருக்கும்ல ட்ரைவ் பண்ண போகிறப்போ. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கு அப்படின்னாங்க. அதனால எனக்கு அந்த இது கான்ஷியஸ்னஸே இல்லைங்க, சுத்தமாக இல்லைங்க. வண்டியை விட்டு இறங்கி ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எனக்கெல்லாம் பயம். அந்த பாலத்தில் நின்று பார்க்குறது, ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டே எடுத்தேன். ஏன்னா வந்து ஃபோன் விழுந்துருமோ இல்லை நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேங்க. திடீர்னு வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரிலாம் நிற்கக்கூடாது, வண்டி நிறுத்தக்கூடாது, போங்க அப்படின்ட்டாங்க. என் சன்னை வந்து கரெக்டாக பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு ஹஸ்பண்ட் கரெக்டாக ஏறி பிடிச்சிக்கிட்டாங்க. நல்ல வேலை சன்னை திடீர்னு எடுத்துட்டாங்க வண்டியை. அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்க வந்தேன். பட் நல்ல வேலை எடுத்து வைக்கல. நான் அப்படியே விட்டுட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு வண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வண்டிக்கு பின்னாடியே ஓடுறோம். நாங்கள் நிறைய பேர் இருந்தோம். அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மெதுவாக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வேகமாக நடந்து போயிட்டே இருக்கோம். பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் போயிடுச்சு. எனக்குன்னா என்ன பயம்னா, தண்ணிக்குள்ளே விழுந்துருவோமோ இல்லை இங்கிட்ட விழுந்தால் ஆக்சிடெண்ட் ஆகிருமோ அப்படின்னு ஒரு பயத்துலேயே நான் நடந்துட்டு இருந்தேன். அது பள்ளம் வேறு நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த நடந்து போகிற ஏரியாவில். அதனால அதையும் பயந்து தாண்டி நான் நடந்து வந்தேன். எனக்கு ஒரு அங்கே பாருங்கள், அந்த கல்லாட்டு இருக்கிறதுலாம் நிறையா உடஞ்சிருந்தது. நான் எப்படி இருந்தாலும் விழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயத்தில் தான் நடந்து வந்துட்டு இருந்தேன். அச்சோ சன்னு ஹஸ்பண்டு என்ன ஆவாங்க, நம்ம இதாகிட்டோன்னா அப்படி இப்படின்னு நிறைய ஓடிட்டு இருந்ததுங்க. சரியான இன்சிடெண்ட் நடந்துச்சு.
அப்புறம் பாருங்கள் மாமா வந்து, அதாவது என்னோடய மாமனார் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். சரியான என்ஜாய்மெண்ட், எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாங்ஸ் நிறையா ஓடிச்சு. அதனால் கவர் பண்ண முடியல பேசினதெல்லாம். இந்த பொண்ணு வந்து நல்லா வேலை பார்த்தாங்க. ஏன்னா அது ஆகணும். என்னால் சுத்தமாக செய்யவே முடியலங்க வேலை. ஆனால் நிறைய பேர் வந்து நல்லா அந்த கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தாங்க அந்த சம்பவமே நடந்துச்சு. கடைசியாக நான் வேகமாக வர மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது நான் வீடியோ கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். நான் அப்புறம் என்னை விட்டுட்டு வந்து வண்டி போயிடுச்சு. நான் மட்டும் இல்லை, 2-3 பேர் வந்து அந்த இடத்துலேயே தான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த இடத்துலையே நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் வண்டி மூவ் ஆக நாங்களும் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ, வண்டி ரொம்ப தூரத்தில் தான் போய் நிறுத்த போகிறாங்க, நம்ம இங்கே தான் நிற்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் நான் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பயத்துலேயும், அதாவது தண்ணிக்குள்ளே விழுந்துருவோமோ, தடுக்கி கடலுக்குள்ளே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம். அதாவது அந்த ஸ்டெப்ஸில் நம்ம நடந்து போவோம்லங்க, அதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்கல்ல, அந்த ஏரியாவில் தான் நடந்து போனோம். கீழே வந்து பள்ளமாக இருந்துச்சு, உடஞ்செல்லாம் இருந்தது. அந்த இடத்த தாண்டி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு வந்து இயற்கையாகவே வந்து இந்த கடல் தண்ணி பார்த்தா கொஞ்சம் பயந்துக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப பயந்துட்டுருப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து எப்படியோ போயாச்சுங்க. போய் பஸ்ஸை பிடிச்சிட்டோன்னு தான் வந்து என் சன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அப்பாடா நல்லபடியாக தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சில இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என் லைஃப்பில் நடந்தப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுல சொல்கிறேன். நம்ம பையனை வந்து யார் பார்க்க போகிறோம், நம்ம தானே பார்க்க போகிறோம். அந்த இடையில வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது நெகட்டிவாக உங்களுக்கு தோணுச்சுன்னா குழந்தைய நினச்சி பாருங்கள். நம்ம இல்லைன்னா குழந்தைங்க என்ன ஆவாங்க, குழந்தைங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம ஹஸ்பண்ட்க்கும் நமக்கு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைங்கள பற்றி நினைங்களேன். அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, சண்டை போடுறப்போ அவங்க பயந்துட்டு தான் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த உணர்வு வரும் ஆட்டோமேட்டிக்காக. என்ன அப்பா அம்மா இப்படி சண்டை போடுறாங்க, நமக்கு ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க வந்து பயந்துட்டு தான் இருப்பாங்க அந்த நேரத்தில். நம்ம வந்து அதனால் சண்டையை வந்து குறைச்சிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா வந்து நான் வந்து என் சண்டை தான் நினைப்பேன். சுச்சோ ஏதாவது ஃபீல் பண்ணுவானோ, இல்லைன்னா வந்து பயப்படுவானோ, அந்த இதை வந்து கொண்டு வரக்கூடாது, குழந்தைங்க மனசில் வந்து திணிக்கக்கூடாது. நான் சின்ன வயசில் இருந்தப்போ நான் பயந்துருக்கேன். அதனால வந்து நான் வந்து சின்ன சின்ன சண்டைகள் வர்றப்போ வந்து அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துச்சு. நல்ல இன்சிடெண்ட்ங்க என் லைஃப்பில். இது வந்து இன்சிடெண்ட் வந்து மறக்க முடியாத இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல வேலை எப்படியோ வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு செகண்ட் இன்சிடெண்ட்ங்க. அதாவது ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி கடலில் வந்து ஃபேஸ் பண்ணது, திருச்செந்தூரில் ஒரு நாள் ஃபேஸ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து ராமேஸ்வரத்தில் நடந்தது. நல்லா இருந்தது. சாமியெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வந்து சான்ஸ் வந்து மறுபடியும் கிடச்சா நல்ல கண்டிப்பாக போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் சேஃபாக நாங்கள் வந்து வந்தது வந்து வீட்டுக்கு வரப்போ எத்தனை மணின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நைட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அப்புறம் வந்து பட்டாசு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா வந்து ரோட்டில் எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா வந்து பட்டாசு வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறது வந்து அந்தளவுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன பட்டாசுன்னா ரொம்ப நிறைய வெடிக்கலாம் ஆசையாக இருக்கும். பெரிய பட்டாசுனா வைக்கிறது கொஞ்சம் பயப்படுவேன், ஆனால் வச்சுட்டு தான் இருந்தேன். அதுவும் வந்து கொஞ்சம் பயந்து தான் வைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னுக்கு வந்து டாய்ஸ்ன்னு என்ன வாங்கினோன்னா 2 கன்று வாங்கியிருந்தான், சின்ன சின்ன கன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டும் பாலும் வாங்கியிருந்தார். பேட் பால் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, வீட்டில் வச்சு விளாட்றது. அப்புறம் அங்கே வச்சு விளாண்டுருந்தாங்க பசங்கள்லாம் சேர்ந்து, பேட்டும் பாலும் வச்சு விளாண்டுருந்தாங்க. அதெல்லாம் ஹாப்பியாக இருந்தது, அந்த மூமெண்ட்ஸ்லாம் ஹாப்பியாக இருந்துச்சு. சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு, அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டது. அதனால் வந்து எல்லாமே நல்லா சமைச்சிருந்தாங்க. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு இல்லை கால் வலி பயங்கர வலி ஆயிடுச்சுங்க, என்னால் நடக்கவே முடியாதுன்ட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தப்போ படுத்து ஃப்ளாட் ஆனது தான் 1 hour என்னமோ கழிச்சு தான் எந்திரிச்சேன். ரூமில் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தனால வந்து
ரூம்லேயே வந்து படுத்து தூங்கியாச்சு. படுத்து தூங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் போனதில் வந்து ஒரு 45 பீப்புள் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 45 பேர் இருந்தோம். அந்த 45 பேரில் வந்து ஒரு 4 ரூம் வந்து அலாட் பண்ணி அதில் வந்து குரூப்பாக வந்து தங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இன்சிடெண்ட் எனக்கு நல்லா மறக்க முடியாததுன்னா, அங்கே வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த இதில் வாளியில் வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து மேலே ஊற்றுவாங்க. தீர்த்தம் தண்ணின்னு சொல்லுவோம்ல, அது பண்ணுறப்போ ஐயோ சரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து தீர்த்தம் தண்ணி வந்து ஒவ்வொரு வாளிலையும் மோந்து ஊற்றுவாங்க மேலே சப்புன்னு ஊற்றுறப்போ என்ன ஆகும்னா, என் சன் வந்து அதிகமாக வந்து தண்ணியில் வந்து ரொம்ப இதாக மாட்டார், இதை பயப்படுவார். அப்போ வந்து தண்ணி ஊற்றுறப்போ வந்து ஹாப்பி ஆகிட்டார், பயங்கர ஹாப்பி. என் ஹஸ்பண்ட் வந்து மேலே தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாங்க மடியில். அப்புறம் தான் வந்து அவங்க தண்ணி ஊற்றுனது வந்து நல்லா பட்டுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலில் குளித்ததை பற்றி சொல்லி ஆகணும். கடலில் குளிக்கிறப்போ ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை, ஏன்னா வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கேமரா வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்போ வந்து தண்ணி தெறிக்கும் அப்படின்ட்டு எடுக்கலை. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கடலில் குளிக்கிறப்போ சரியான என்ஜாய்மெண்ட்டுங்க. நான் வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, தத்தி போனேன், கொஞ்சமாக நடந்து போனேன். அப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் வந்து இதாகினேன், ரிலாக்ஸ் ஆகினேன். மணல் கால் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதனால எல்லாருமே உள்ளே கொஞ்சம் தள்ளிலாம் போய் குளிச்சாங்க. எனக்குன்னா ஒரே பயம். அப்புறம் என் சன்னுக்கு ஏதாவது பிடிக்குமோ, ஐயோ அவர் ஏதாவது சொல்லுவாரோ, பயப்படுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என் சன் வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட்டை கொஞ்ச நேரம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்தாச்சு. ஏன்னா என் சன்னுக்கு வந்து அந்த இடத்துல நிற்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவே வந்து திருச்செந்தூர் கடலில் பார்த்தீங்கன்னா வந்து அலை வரும், அப்புறம் வந்து உள்ளே தள்ளி போக வந்து இது இருக்கும், பள்ளம்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலை வந்து தள்ளி விட்டுரும். அதனால வந்து உள்ளே போக ஆழமாக இருக்கனால உள்ளே போக முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டே குளிக்கணும். நல்லா தெரிஞ்சவங்கன்னா உள்ளே போவாங்க திருச்செந்தூரில். பட் இது ராமேஸ்வரத்தில் வந்து தண்ணி நம்மளால் நிற்கிற அளவுக்கு தண்ணி இருக்குமா, அதனால வந்து அவரும் என்ஜாய் பயங்கரமாக பண்ணார். எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து அதுக்கு முன்னாடி நாள் தான் அந்த சாட்டர்டே கிளம்பணும். சாட்டர்டே கிளம்புறப்போ என்ன பண்ணேன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அப்போது வந்து எனக்கு வந்து பயங்கர கால் வலி அப்போமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது தெரியாமல் நான் வந்து அதுக்கு முன்னாடி நாளாவது நான் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி கிளம்புற அன்னைக்குன்னு பார்த்து நான் வந்து பாத்திரம்லாம் விளக்குனால கால் பயங்கர பெயினாக இருந்துச்சு. அப்புறமேட்டு வெளியில் போகிறப்போ அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறப்போ ரொம்ப கால் வந்து பெயினாக இருந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நடக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம், ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோன்னே அப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா நடக்க முடிஞ்சது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பயங்கர ஹாப்பியாக வந்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போங்க. அதுவும் ரிலேஷன்ஸோடு போகிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்த்து நமக்கும் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்து நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் அவங்க கூட வந்து மிங்கிள் ஆகிறப்போ, விளையாடுறப்போ, பேசுகிறப்போ, அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப வந்து நம்ம வந்து ஹாப்பி ஆயிடுவோம். நம்மள அறியாமே நம்மளுக்கு வந்து இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மெமரபிளாக ஆயிரும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து பின்னாடி நினச்சி பார்க்குறப்போ, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வைக்கிறப்போ வந்து நம்ம பின்னாடி யோசிக்கிறப்போ வந்து அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மெமரிஸாக இருக்கும். அது வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நானே போயிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஏன்னா நானே மிங்கிள் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவேன். பட் நானும் போய் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் நிறைய இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இன்சிடெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளுமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். சாட்டர்டே நைட்டு போகிறப்ப தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த நைட்டு கிளம்புனதுக்கப்புறம் சண்டே ஃபுல்லும் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் ஜாலியாக வந்தாச்சு. த ஃபுல்லுமே யோசிக்கிறப்போ நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. சாமியும் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி சான்ஸ் மறுபடியும் கிடச்சதுனாலும் போகலான்னு நல்லா பிளானிங்கோடு இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக நடக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன்.
அப்போ தான் வந்து நான் வந்து உங்களை பார்க்க வர முடியும் சாமி, எனக்கு நீ ஸ்ட்ரென்த்து கொடு, அப்புறம் வந்து நல்ல சான்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இது உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஏன்னா வந்து அப்போ வந்து நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டனால. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடந்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.